பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து நம்ம ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே வாரம் கொடுக்கறது தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஜெஃப்ரி அண்ட் நம்ம சாச்சனா அதுல வந்து யாரோ அடுத்த வாரத்தோட கேப்டன் அப்படிங்கறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். யார் இந்த வாரத்துல வந்து வெளியேற போறா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. அது என்ன டாஸ்க் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். என்ன டாஸ்க்னு பாக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஏன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு ரொம்ப ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மோட்டிவேட்டடா இருக்கும். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஏன்னா ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி. அண்ட் அதை மட்டும் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்துட்டு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா பொம்மை டாஸ்க் வந்து நடந்துச்சு. அது ரிலேட்டடா வந்து கொடுக்குறாங்க. பொம்மையாவே இருக்கணும், அவங்களுக்கு வந்து தண்ணியா இருந்தாலும் சரி, பாத்ரூமா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க தான் எல்லாமே பண்ணணும். பொம்மை மாதிரியே வந்து அவங்க ஃபீல் ஆகணும், பொம்மை மாதிரியே தான் இருக்கணும், பொம்மை மாதிரி ஹேண்டில் பண்ணணும். நீங்க தான் பொம்மையை வச்சு விளையாடணும். பாத்ரூம் கூட்டு போனாலும் வந்து பாத்ரூம் அந்த கேட் கதவு முடி கூட்டு போனோம், அதுக்கப்புறம் வந்து விட்டுணும், அவங்க போயிடணும். அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து சொல்றாங்க. சாப்பாடு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி அவங்க தான் எல்லாமே பண்ணணும். எதுவுமே அவங்க வந்து பண்ணக்கூடாது, எந்திரிச்சு நடக்கக்கூடாது, பேசக்கூடாது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு டாஸ்க் தான், இருந்தாலும் ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான டாஸ்க் தான். இதுக்கு வந்து டாஸ்க் வந்து மோஸ்ட்லி வந்து ஹவுஸ்மேட்டுக்கு தான் இந்த ஒரு டாஸ்க். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க தான் வந்து இந்த பொம்மையை வச்சு அலங்காரம் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஆல்ரெடி வந்து போன சீசன்ல இது கொடுத்துருந்தாங்க. பொம்மையை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நல்லா வந்து ஜாலியா ஃபன்முடா அந்த பெயிண்ட்ல அடிச்சு அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் மாதிரி வந்துட்டு அதை ஒண்ணு பண்றாங்க. ஃப்ரீஸா இருக்கணும், என்ன வேணா பண்ணிக்கலாம் அவங்களை வச்சு. அவங்க வந்துட்டு என்ன எது வேணா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்துட்டு பொம்மை மாதிரியே தான் இருக்கணும். கையை தூக்குறதா இருந்தாலும் சரி, கையை இறக்குறதா இருந்தாலும் சரி, பேசுறதா இருந்தாலும் பேசவே கூடாது, ஓகேங்களா. தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே சைகையில தான் வந்து பண்ணணும். தலையாட்டுறது இல்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் கூட்டிட்டு போய் நடக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது பண்ணலாம். பொம்மை வச்சு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நீங்க என்னதான் பண்ணி கிழிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அண்ட் இந்த ஒரு இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. வேஸ்டாடி போன டைம் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபயரா கொடுப்பாயின்னு பார்த்தா போன டைம் வந்துட்டு நம்ம சாச்சனாவையும் சௌந்தர்யாவையும் சிவகுமாரையும் வச்சு கிழிச்சாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி கொடுப்பாயின்னு பார்த்தா வந்துட்டு இருக்கிறதே மட்டமா கொடுத்துட்டாங்க. எதுக்கடா அப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு ஒருவேளை இந்த வாரம் நம்ம வந்து ஒரு ஸ்டில் வாங்கிருக்கலாமோ, போன வாரம் அவங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யா வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து போன வாட்டி வந்து பயங்கரமா வந்து எவ்வளவு வன்மத்தை கொட்டணுமோ, எவ்வளவு வந்து இது பண்ணுமோ எல்லாமே கொட்டிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு அது வந்து நல்ல ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா நம்மளை பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து அது தெளிவா வந்து தெரிஞ்சிடும். அண்ட் இதான் வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான டாஸ்க். அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து வேலிடா இருக்குமா, நல்லா இருக்குதா, இது நல்லா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் அது சுத்தமா சரியில்லைன்னு தோணுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி